இந்தியாவுல தினமும் கோடிக்கணக்கான மக்கள் பயணிக்கிற ரயில் சேவையோட பாதுகாப்பு மோடியோட ஆட்சியில இப்ப கேள்விக்குறியாயிருக்கு. அதுக்கான தற்போதைய சாட்சி தான் இன்னைக்கு நடந்த கடலூர் ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட். கேட் கீப்பர் தூங்கிட்டாரு, வேன் டிரைவர் ரூல்ஸ ஃபாலோ பண்ணலன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரயில்வே நிர்வாகம் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, ரயில்வே கேட் ஓபன்ல இருந்திருந்தா கண்டிப்பா அந்த டிராக்ல வர ரயிலுக்கு அனுமதி கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கிறப்போ செம்மங்குப்பத்துல எப்படி ட்ரெயின் வந்துச்சு? முழுக்க முழுக்க ரயில்வே சிக்னல்ல இருக்க கோளாற மூடி மறைக்கவும், ஒன்றிய மோடி அரசோட நிர்வாக அலட்சியத்தை திசை திருப்பவும் மாத்தி மாத்தி பொய் பேசிட்டு இருக்கு ஒன்றிய ரயில்வே நிர்வாகம். 2023 இருந்து 2024 வரை நடந்த 40 ரயில் விபத்துல கிட்டத்தட்ட 313 பேர் பலியாகி இருக்காங்க. 2014 இருந்து இப்ப வரை நடந்த 638 ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இதுவரை 748 உசுர இந்த மோடி அரசு காவு வாங்கி இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்கிறது சிக்னல் கோளாறு, புவர் மெயின்டெனன்ஸ், இன்டர்லாக்கிங் சிஸ்டம் செயல்படாதது, கவாச் கருவி பயன்படுத்தாதது, ஆளில்லா லெவல் கிராசிங், இந்தியன் ரயில்வேயோட நிர்வாக அவலட்சணம் அப்படின்னு லிஸ்ட் லென்த்தா போயிட்டே இருக்கும். ஆனா ரொம்ப பெருமையா வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி ரூபாய் இந்தியன் ரயில்வேக்குன்னு மோடி அரசு நிதியை மட்டும் ஒதுக்குது. இந்தியாவோட அதிமுக்கிய போக்குவரத்தான ரயில்வேல இதுவரை எந்த சீர்திருத்தமும் பண்ண முடியாம நாடு நாடா சுத்திட்டு இருக்கிற மோடி பேசாம பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அம்பானிக்கும் அதானிக்கும் கூஜா தூக்கிட்டு போகலாம். மக்களாச்சும் நிம்மதியா இருப்பாங்க.